சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். தமிழக முதலமைச்சரா இருந்த கருணாநிதி சொன்ன கருத்துன்னு சொல்றாரு. அப்ப யார் சொன்னது உண்மை நீங்க ஏத்துக்கிறீங்க? சிவா சொல்றது இது என்னோட கருத்து இல்ல, தமிழக முதலமைச்சர் கருணாநிதி சொன்னதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கருணாநிதி தான் அப்படி சொன்னாரா? எல்லா இடங்களையும் அவருக்கு ஏசி தான் பிடிக்கும், ஏசி அவர் உடல் அதான் ஏசியில அப்படி சொன்னதாக தெரியல. அவர் சொல்லியிருக்காரு. கருணாநிதியோட கருத்து சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க யார் சொல்றது உண்மையில ஏத்துக்கிறீங்க? அது தவறா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கருணாநிதி சொன்னது தவறா? கருணாநிதி அப்படி சொல்லு. கருணாநிதி தான் சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. 2013 அவரோட Facebook பேஜ்ல அதை போட்டிருக்காரு. அதை இப்ப சமூக வலைதளத்துல திமுக ஐடி விங் பரப்பிட்டு இருக்காங்க. அவர் கருணாநிதி பரப்பிட்டு இருக்காங்க. அவர் அந்த வார்த்தையை பதிவு பண்ணியே போட்டிருக்காரு. கருணாநிதி சொன்னதாக சொல்லியிருக்கேன் அப்படிங்க. கருணாநிதியே அப்படி சொல்லியிருந்தாலும் அது தவறு. அவ கருணாநிதி சொல்லி இருந்தாலும் அது தவறு. கருணாநிதி சொன்னாலும் தவறு தானே. கூட்டணியில் சேர்க்கக்கூடிய காங்கிரஸ்க்கு தொடர்ச்சியாக திமுக தரப்புல உரிய மரியாதை கொடுக்கலான்ற மாதிரி பார்க்கப்படுது. ஒன்று வந்து மாநில தலைவர் சிறுவப்பெருந்தினங்க கோயில் அனுமதி மறுக்கப்பட்டது. இப்போ ரீசெண்டாக வந்து திருச்சி சார் மாதிரி பேசிக்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? நான் கூட்டணியில் ஒரு நாள் இடிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல உங்க கையில அழகான வண்ணாத்தி பூச்சி உங்க கையில இருக்கு. நீங்க சொல்றீங்க காமராஜரோட தெய்வம், காமராஜர் எங்களோட தெய்வம், அழகான வண்ணாத்தி பூச்சி இருக்கு. இப்பமா அது பதில் சொல்லிடலாமே. சரியான முறையில் திருச்சி சிவா மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தும், மக்கள் போராட்டங்களை நடத்தும். அவமானப்படுத்துற மாதிரியான செயல்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத எங்களோட மாநில தலைவர் தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் வந்து காங்கிரஸ் உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்படாத மாதிரி எல்லா காங்கிரஸாமே பேசுறாங்க. இதை பத்தி மூத்த தலைவராக பெருந்தர் காமராஜை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மாநில தலைவருக்கே அது நடந்திருக்கு சார். கோவில் அவமதிப்பு நடந்திருக்கு. அமைச்சர் இந்து சமய சேகர் வன்மையை கண்டிக்கிறதுக்கு கண்டிக்கத்தக்கது அப்படின்னா அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு காங்கிரஸ் தலைவர், தமிழக காங்கிரஸ் தலைவர் கூட்டணியோட முக்கிய ஆள் யாரும் தெரியாதா சார்? புரட்சியா வந்து இந்த காங்கிரஸ் மேல வந்து திமுக தவறுகள் நடத்தப்பட்டால் வன்மை கண்டிக்கிறோம். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வந்து காங்கிரஸே வீழ்ந்தது, அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கட்டுக்கதையில் தான் வீழ்ந்தது நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அப்படித்தானே. அப்போ அந்த கட்டுக்கதையால தான் காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டது. ஆமா, இல்ல அப்ப திமுக கருணாநிதி கூடாது மாதிரி திமுக மறைத்து தானே சொன்னாங்க. இல்ல இப்ப திமுக தலைவர் கருணாநிதி மாதிரி கூடா நட்பு கேடாய் முடிஞ்சது மாதிரி காங்கிரஸ் சொல்லுதாக்க திமுக வந்து கூடா நட்பு கேடாய் முடிஞ்சது அப்படி இல்லை. அந்த மாதிரி நாங்க தைரியமா சொல்றோம் இல்லையா சார்? இப்போ நீங்க உங்களுக்கான தெய்வம் காமராஜர் சொல்றீங்க. காமராஜருக்கு இழிவு வரும்போது என்ன சார் காங்கிரஸ்காரன் இன்னும் பொறுமையா இருக்கேன்? உங்களோட தெய்வமே காமராஜர் இருக்கீங்க, காமராஜருக்கு இழிவு வந்துச்சு, இனிமே என்ன பொறுத்து இருக்கீங்க? இன்னும் சைலண்டா இருக்கு. காரணம் என்ன? காங்கிரஸ் தவறான வெளிப்படையா வாங்க. கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண போறீங்களா? நடவடிக்கை சொல்லி வக்கீல் தான் பேசுவார், வக்கீல் மகேந்திரன். அதாவது காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய திருச்சி சிவா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கலன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடரப்படும். எப்படி அது எங்களுக்கு தெரியல. ஒருவேளை வந்து அவர் தலைமைக்கு ஏதாவது ஒரு கிட்டான சூழ்நிலை உருவாக்கி கொடுறாங்கிறதுக்காக அப்படி பேசுறாருங்கிற சந்தேகம். அது அவர் சந்தேகம் ஏற்படுது. சமூக வலைதளத்துல அவங்க காமிச்ச மாதிரி முன்னாள் முதலமைச்சரோட பதிவுன்னு ஒரு பேப்பரை பரப்புறாங்க. அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்க எதுவும் இல்ல. திருச்சி சிவா மேலதான் இல்ல. கடைசியா வந்து காமராஜர் வந்து கருணாநிதி கையை பிடிச்சி இந்த தமிழ்நாட்டை நீந்தாப்பா பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னதாகவும் திருச்சி சிவா சொல்லியிருக்காரு. ஆனால் அதை வந்து திருச்சி வேலுசாமி முற்றிலும் மறுத்திருக்காரு. ஏன்னா குறிப்பாக அவர் 2 மாதமாக யாரையும் பார்க்கல, தன்னோட உயிர் போகும்போது யாருமே பார்க்கல, காலெலாம் வீங்கி யாருமே பார்க்காத சூழ்நிலை இது போன்ற ஒரு பொய்யான தகவலை திமுக பரப்பிட்டுருக்கதா திருச்சி வேலுசாமி சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது காமராஜர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், மகாத்மா காந்தி, நேருஜி போன்ற தலைவர்களோடு இணைந்து பழகியவர். அவர்களுக்கு இணையா பழகக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர். அவர் எந்த சந்தர்ப்பத்திலையும் யாருடைய கையை பிடித்து அழக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படலை. அப்படிப்பட்ட தலைவரும் அவரு. திமுக தலைமை பொதுவாகவே திமுக தலைமை
காங்கிரஸோட அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தியோட இருக்க நெருக்கத்தின் காரணமாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியை வந்து சரியா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம மதிக்காம இருக்கிறதா பெருவாரியான காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. இதனுடைய அடிப்படையில தான் செல்வ பெருந்தகை அவமதிக்கப்பட்டதும் இன்னும் பிற நிகழ்வுகளும் இதுல என்ன இருக்குது? தமிழக காங்கிரஸ் கமிட்டி திருநெல்வேலி இருக்கு, இதை பத்தி என்ன நினைக்குது சார்? வழக்கமா சொல்லுங்க. இந்த பதிலுக்கு நீங்க தான் சொல்லுங்க. அகில இந்திய காங்கிரஸோட அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தியோடைய திமுக தலைமை நெருக்கமா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டி திமுகவால் புறக்கணிக்கப்படுகிறதா? தமிழக காங்கிரஸ் கமிட்டி ஒன்றும் திமுக புறக்கணிக்கப்படலை. இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய அவதூறு கருத்துக்களை கண்டித்து தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்படி பேசுறதுக்கு எங்க இருந்து தைரியம் வருது சார்? அப்படி அவங்க ஒன்றும் பேசல. சம்பவம் நடந்து 2 நாள் ஆயிடுச்சு. தற்போது வரை நடந்த சம்பவம்